இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள வரைவு தீர்மானம் இலங்கைக்கு ஆதரவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை போர்க்குற்ற விசாரணை எப்படி நடக்க போகுது? ஒரு சர்வதேச விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் இவங்களுடைய கோரிக்கை. ஒரு கலப்பு சிறப்பு விசாரணை, ஒரு ஹைபிரிட் கோர்ட் அமைத்து விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறது ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய பரிந்துரை. ஆனா என்ன நடக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது ஜெனீவால இருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை கவுன்சில். இந்தியா உட்பட 47 நாடுகள் பங்கேற்கக்கூடிய இந்த ஒரு ஐநா மனித உரிமை கவுன்சில், இதற்காகத்தான் அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகுது. அந்த தீர்மானத்துடைய இறுதி வரைவு முடிவாகி இருக்கிறது. ஒரு கலப்பு விசாரணையோ சர்வதேச விசாரணையோ இந்த இறுதி வரைவில் இல்ல, மாறாக இலங்கையில் நடக்கக்கூடிய ஒரு விசாரணை சர்வதேச பங்கேற்பாளர்களோட அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனோட இலங்கை நடத்தக்கூடிய விசாரணையை வலியுறுத்துகிறது. காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த ஜட்ஜஸ்கள், பார்வையாளர்கள் இவங்கெல்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த தீர்மானம் வரவேற்குது, வலியுறுத்துது. இதை தாண்டி புதிய இலங்கை அரசாங்கத்துடைய பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய தீர்மானமாக இந்த ஒரு இறுதி வரைவானது இருந்திருக்கிறது. இதுல மாற்றங்கள் வருமா, இந்தியா அதை கொண்டு வருமா, மற்ற பல நாடுகள் இதை இன்னும் கடினப்படுத்துமாங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த ஒரு தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள், புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் இவங்கெல்லாம் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் பதிவு செய்திருக்கிறாங்க. இதன் மீதான வாக்கெடுப்பு வருகின்ற 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதுல மாற்றம் நிகழப் போகிறதா அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இலங்கைக்கு இந்த ஒரு தீர்மானம் சம்மதம் அளிக்கக்கூடிய அளவிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது இலங்கையை சேர்ந்த பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஜெனீவாவிலிருந்து தந்தி டிவிக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ஹரிஹரன்.